ராகுல் மிஸ்டர் கேகே அவருக்கு வந்து கார்ப்பரேட் ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அதை போய் பார்த்தப்ப தான் தெரியுது, ஆக்சுவலி அது வந்து மிஸ்டர் கேகேவோட இஷ்யூ மட்டும் கிடையாது. ஸோ ஆக்சுவலி நம்ம எல்லாத்தோட இஷ்யூவும் கூட. அண்ட் இதை தாண்டி வந்து இதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய லாபி பவர் இருக்குது. இது வந்து நம்ம ஊரில் மட்டும் கிடையாது, இது உலகம் முழுக்க எல்லா கண்ட்ரிலையும் எல்லா ஸ்டேட்லேயுமே இருக்கிற ஒரு ரீஜனல் பவர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் டு ஆஸ்ட்ரேலியன். தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஸோ கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பண்டிலுக்கு அடுத்தது வந்து பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மாடியூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செப்பரேட் கோர்ஸ் ஒன்று பண்ண போகிறேன். அதில் வந்து நான் வந்து கோல்ட் காலிங் வந்து பண்ண போகிறேன். ஸோ கஸ்டமர்ஸ்க்கு கால் பண்ணி ப்ராஜெக்ட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு இண்டஸ்ட்ரிக்கு ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் நம்ம எப்படி கோல் கால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நிறைய பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அந்த கோல் காலிங்ஸ் ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்து அதில் எக்ஸ்பிளைனும் பண்ண போகிறேன். ஸோ டேக் லுக் வித் தட். உங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிஸ்னஸ் நீங்கள் யார் பிஸ்னஸ் பண்ண நினச்சாலும் சரி, அந்த பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் கோர்ஸ் இருக்க கோல் காலிங்ஸ் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா இட்ஸ் வெரி ஹேண்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ திங்க் அபவுட் இட். அண்ட் ஃபைனல் கேஸ், இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நான் அந்த இலுமினாட்டி வீடியோஸ் போடுறதா இருக்கட்டும், கரண்ட் ஈவெண்ட்ஸ் போடுறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஏதோ ஒரு இன்ஃபர்மேட்டிவாக ஏதோ ஒன்று இருக்கும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு தான் உங்களுக்கு நான் வரேன். நான் இதை நீங்கள் வந்து ரொம்ப எனர்ஜி டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணுறாங்க. உங்களோட ப்ரொடக்டிவ் டைம் எடுத்து இந்தமாரி வீடியோஸ்க்கு நீங்கள் வந்து கொடுக்க தேவையில்லை. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்களா, கோ அண்ட் டூ யோர் ஒர்க். நீங்கள் அப்ஸ்கில் ஆகிற வேலையை பாருங்கள், நீங்கள் படிக்கிற வேலையை பாருங்கள், லைஃப்பில் முன்னேற வேலையை பாருங்கள். பி செல்ஃபிஷ். உங்களோட டைமை தயவு செஞ்சு எல்லாருக்கும் தாரவாத்து கொடுத்துட்ருக்காதீங்க. ஸோ எஸ்பெஷலி உங்களோட ப்ரொடக்டிவ் டைம். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மிஸ்டர் கேகே அப்படின்றவர் வந்து அவரோட சேனலில் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறாரு. அது வந்து ஏதோ கலைவாணி அப்படின்ற ஒருத்தவங்க வந்து அவங்க வந்து இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க. அவங்க சின்ன பசங்க முன்னாடி வந்து ஏதோ ஒன்று பேசியிருக்கிறாங்க, எஜுகேஷனோட ஸ்கில் இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு. பேசிக் எஜுகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ எனிவே, ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்மளோட வீடியோஸில் வந்து நான் ஸ்கில்லை ப்ரொமோட் பண்ணுவேன். பட் அட் த சேம் டைம் வந்து எஜுகேஷனில் ரிஃபார்ம் வேணும் தான் சொல்லுவேன், தவிர எஜுகேஷன் வேணான்னு சொல்ல மாட்டேன். ஸோ அதனால் நீங்கள் அதை கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் வந்து இவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதில் மிஸ்டர் கேகேவும் வீடியோ ஒன்று போடுறாரு. அப்படி பார்த்தா தெரியுது இவங்க வந்து நம்ம யூஎஸில் வந்து ஒன்லி ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸான ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் வந்து பொண்ணுங்க வந்து ஸ்ட்ரிப்டீஸ் பண்ணுவாங்க, அதுக்கு வந்து பசங்க வந்து பே பண்ணுவாங்க ப்ரிட்டி மச். அண்ட் என்ன சொல்கிறது, இதுக்கு மேலே எதுக்கு காசுலாம் கொடுக்குறானுங்கிறதுலாம் தெரில. பட் எனிவே, ஸோ நம்ம ஊர் வெர்ஷன் அது. ஸோ அங்கே வந்து அவங்க ஸ்ட்ரிப்டீஸ் பண்ணுறதுக்கு காசு கொடுக்கறதுக்கு. அண்ட் இதுக்கு வந்து நம்ம பலூனாக்காவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 லட்சம் வந்து சம்பாதிச்சாங்க ஒரு மாதத்துக்கு. எவ்வளோ ஒரு தற்கூரித்தனமாக மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். இப்போ காசு கொடுத்ததுனால என்ன உங்களுக்கு ஸ்பெஷலாக கிடச்சிருச்சுன்னு தெரில, அதெல்லாம் ஃப்ரீயாகவே இருக்குது. எனிவே, ஸோ இப்போ வந்து இதை பற்றி அவர் வந்து வீடியோ போட்டிருக்கிறாரு. உடனே வந்து அவருக்கு வந்து வாரெக்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து கால் பண்ணி இந்தமாரி கண்டென்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் இமெயில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 10 நாள் கழிச்சு கார்ப்பரேட் ஸ்ட்ரைக் கொடுக்குறாங்க. இதில் இந்த கார்ப்பரேட் ஸ்ட்ரைக் கொடுக்குறது அப்படின்றது ஒரு விஷயம் தான் கைஸ், ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம். இந்த ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூடியூப்பில் வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து கிளைம் ப்ராசஸ், இன்னொன்று வந்து கார்ப்பரேட் ஸ்ட்ரைக் கொடுக்குறது. ஸோ இந்த கிளைம் ப்ராசஸ் என்ன அப்படின்னா, உங்களோட மியூசிக்கோ அண்டர் கிரவுண்ட் ஸ்கோரோ யாராவது ஒருத்தங்க யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் போர்ஷனை வந்து நீங்கள் சைலண்ட் பண்ண சொல்லலாம், இல்லை வந்து ட்ரிம் பண்ண சொல்லலாம், இல்லை அந்த ஹோல் வீடியோவோட மானிட்டைசேஷன் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்தமாரி ஒரு சில விஷயம் இருக்குது. வித்தவுட் பெனால்ட்டி இருக்கும். அதில் வந்து எந்த ஒரு ஸ்ட்ரைக்குமே வராது. இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா கார்ப்பரேட் ஸ்ட்ரைக் கொடுக்குறது. இதில் வந்து இதுலேயும் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து 7 டே நோட்டீஸ் பீரியட்னு ஒன்று இருக்குது. அந்த 7 டே நோட்டீஸ் பீரியட் அந்த யூஸருக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா 7 டேஸ்க்குள்ளே அவங்க எடுக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து கார்ப்பரேட் ஸ்ட்ரைக் வந்து கொடுத்து யூடியூப் வந்து அதை ரிமூவ் பண்ணிவிட்டு கார்ப்பரேட் ஸ்ட்ரைக் கொடுக்கும் 7 டேஸ் கழிச்சு. இன்னொரு ஆப்ஷன் வந்து நீங்கள் டேரெக்டாகவே வந்து ஒரு ரெகுலர் ஸ்டாண்டர்ட் ரிக்வஸ்ட்னு சொல்லுவாங்க. அதில் நீங்கள் வந்து ஒரு இந்தமாரி என் வீடியோவில் இன்னொருத்தவங்க வீடியோவில் வந்து என்னோட கண்டென்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூடியூப் அதை ப்ரூவ் பண்ணிச்சு எஸ் அப்படின்னுச்சுன்னா அந்த கண்டென்ட்டையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக் கொடுக்கும். இதுதான் வந்து இந்த ஸ்ட்ரைக் பாலிசி யூடியூப்பை பொறுத்த வரைக்கும். பட் இதில் என்ன ஒன்றுன்னு வச்சுக்கோங்களேன், ஏன் இந்த ஒரு விஷயம் வந்து இவ்வளோ பெருசாக எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு யூடியூபருக்கு வந்து யூடியூப் தான் ப்ரிட்டி மச் ப்ரைமரி ரெவென்யூ, அதுதான் அவங்களோட வாழ்வாதாரமே. ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 90 நாளுக்குள்ளார 3 ஸ்ட்ரைக் வந்துச்சு அப்படின்னா அவங்களோட யூடியூப் கரியரே ஓவர். அதில் வந்து அது எந்த அளவுக்கு சீரியஸ் அப்படின்னா வந்து சேனல் டெலீட் பண்ணிவிடுவாங்க. அதாவது ஒரு 2 ஸ்ட்ரைக் வாங்கினாலே நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ண முடியாது. நீங்கள் வந்து 3 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். அந்த 3 ஸ்ட்ரைக் வந்துடுச்சு அப்படின்னா சேனலை டெர்மினேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃப்யூச்சரில் எந்த ரூபத்தில் எப்படி வீடியோ பண்ணாலும் சரி, ஒரு சேனல் க்ரியேட் பண்ணாலும் சரி, யூடியூப் வந்து அதை டெர்மினேட் பண்ணிடும். ஸோ அந்தளவுக்கு அது ஒரு சீரியஸான ஒரு விஷயம், அது அஃபென்ஸ் அது அப்படின்ட்டு யூடியூப் இதில். பட் இந்த ஸ்ட்ரைக்கை வந்து ஒரு டூலாக வந்து யூஸ் பண்ணுறாங்க டு சென்ட் அ மெசேஜ். ஸோ இது வந்து யார் யூஸ் பண்ணுறா அப்படின்றது ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இதில் வந்து இந்த வாரெக்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியை வந்து இந்த பொண்ணு வந்து ஹையர் பண்ணியிருக்க போல இருக்குது. ஸோ அவங்க வந்து இந்த வேலையை வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஏன்னா ஒரு யூடியூபருக்கு வந்து மிஞ்சி போனால் ஒரு கண்டென்ட் கிரியேட்டருக்கு வந்து என்னோட கண்டென்ட் யூஸ் பண்ணுறாங்கன்றதுக்கு நான் ஒரு வார்னிங் இமெயில் அனுப்பலாம், இல்லை ஸ்ட்ரைக் கொடுக்கலாம். இவ்வளோ தான் இதோட ப்ராசஸ். பட் இதை தாண்டி வந்து இந்த வாரெக்ஸ் கம்பெனி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஒரு பக்கம் ஆன்டி பைரசி ஒன்று பண்ணிருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் வந்து இந்த ரெப்புடேஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணுறாங்க. இந்த ரெப்புடேஷன் மேனேஜ்மெண்ட் தான் கைஸ் ஆக்சுவலி நீங்கள் கவனிச்சிங்கன்னா அவங்களுக்குன்ட்டு ஒரு பெரிய விசிபிலிட்டி இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்றலாம் இருக்காது. பட் டெக்னிக்கலி அவங்க கூட பார்த்தீங்கன்னா அசோசியேட் ஆகிற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே, நான் இந்த கண்ட்ரி சொல்ல, நீங்கள் ஆக்சுவலி எந்த கண்ட்ரி வேணாலும் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஈஜிப்ட் எடுத்துக்கோங்க, ஈஜிப்டில் ஒரு சிட்டி எடுத்துக்கோங்க. அந்த சிட்டி எடுத்துக்கிட்டு அந்த சிட்டிக்குள்ளார வந்து ரெப்புடேஷன் மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி அப்படின்ற மாதிரி நீங்கள் போடுங்க. அந்த ஏஜென்சியோட போர்ட்ஃபோலியோ அவங்களோட சோஷியல் மீடியாவில் போயிட்டு என்னென்ன மாரி ப்ராஜெக்ட்ஸ் அவங்க அசோசியேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரிய ப்ராஜெக்ட்ஸாக இருக்கும், $multi-million ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்கும். என்னடா அது, இவங்க ஆரம்பித்து 4 வருஷம் தான் ஆகுது, 3 வருஷம் தான் ஆகுது. இவங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வாரெக்ஸ் கம்பெனி நீங்கள் வந்து இவங்களோட போர்ட்ஃபோலியோ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோட்டு, தக் லைஃப், இதுக்கெல்லாம் வந்து ஆன்டி பைரசி இந்த ஒர்க்லாம் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ எப்படி வந்து ஒரு 4 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஒரு கம்பெனிக்கு வந்து எப்படி இவ்வளோ பெரிய ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாபி பவர். இந்தமாரி கம்பெனிஸ்லாம் வந்து இந்தமாரி பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கிறதுக்கு வாட் தே பிரிங் இன் டு த டேபிள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அது வந்து என்னென்னா இந்த லாபி பவர். இப்போ எப்படி இருந்தாலும் யூடியூப்பும் வந்து என்ன ஃபுல்லாக 100% வந்து ஏஐ ஒர்க் மட்டும் ஒர்க் பண்ணுறது கிடையாது. தெர் இஸ் ஹியூமன்ஸும் பண்ணுறாங்க, ஹியூமனோட இன்டர்வென்ஷன் இல்லாமல் கிடையாது. ஸோ அதேமாதிரி ட்விட்டர்லேயும் அதே மாதிரி தான். ஸோ இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா கவர்மெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அப்போசிஷன் பார்ட்டி லீடர்ஸும் சரி, இப்போ மணிப்பூரை பற்றி நீங்கள் நிறைய விஷயம் பேச முடியாது. நம்ம வந்து கொஞ்ச நாளைக்கு மேலே தர்மசாலா போடுறப்ப நான் கிட்டத்தட்ட 4000 வீடியோ வந்து ரிமூவ் பண்ணாங்க. ஸோ அது எல்லாமே ஆஸ் பர் யூடியூபோட கரெக்டான ஒரு இதில் தான் பண்ணாங்களா, ஒரு லீகல் ஃப்ரேம் ஒர்க்கில் கரெக்டான அவங்க கொடுத்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மீறினதுக்கு தான் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்டாக ஒரு லாபி பவர் தான் அது. ஸோ தே ஹேவ் த பவர் டு டூ இட். என்னன்னா யூடியூப்பை பேன் பண்ணுவாங்க. யூடியூப்புக்கு வந்து யூடியூப்போட சர்வைவல் முக்கியமாக இல்லை உங்களோட கண்டென்ட் முக்கியமாக, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் முக்கியமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்வைவல் தான் முக்கியம் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அப்படி பார்த்துட்டு தேல் ஃபோக்கஸ் ஆன் எல்லா ரூலிங் கவர்மெண்ட்டும் வந்து என்ன கேட்குறாங்களோ அதை கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ இப்போ முக்கால்வாசி இந்த ரெப்புடேஷன் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து சில கம்பெனிஸ் வந்து தே ஹேவ் அ சார்ட் ஆஃப் லைக் ஒரு பினாமி ஏஜென்சிஸ் மாதிரி இருக்கும். அண்ட் இவங்க வந்து தே மோஸ்ட் லைக்லி வந்து ஒரு ரூலிங் பார்ட்டி கூட வந்து தேல் ஹேவ் கனெக்ஷன்ஸு. அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் 4 years ஓல்டு, வெரி ஸ்மால் டீமு. அண்ட் இவங்க ஒர்க் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் அ லார்ஜ் ப்ராஜெக்ட்ஸ். மேபி அவங்களோட சொந்த உழைப்பு கூட வளர்ந்துருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. பட் இதே மாதிரி வந்து தெர் இஸ் அ பேட்டர்ன். ஸோ நீங்கள் வந்து எந்த கண்ட்ரி போனாலும் சரி, அங்கே வந்து ரெப்புடேஷன் மேனேஜ்மெண்ட் ஏஜென்சிஸ் இருக்குது. அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணி பேசினாலே போதும். த வே தே கேன் ப்ராமிஸ் திங்ஸ், கூகுளில் ரிவ்யூஸ் ரிமூவ் பண்ணுறது, நெகட்டிவ் ரிவ்யூஸ் ரிமூவ் பண்ணுறதுலேருந்து இஃப் யூ லுக் அட் ஆல் ஆஃப் தோஸ் திங்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தேர் ஆல் ஷேடி ஸ்டாஃப். நீங்கள் வந்து இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் உங்கள் ஒரு பிஸ்னஸ் யாராவது வச்சுருக்கிறீங்க அப்படின்னா கூகுளில் உங்களுக்கு நெகட்டிவ் ரிவ்யூ விழுந்துருச்சு அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணுற ப்ராசஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எவ்வளோ வந்து சுற்றி வந்தாலும் சரி, எவ்வளோ ட்ரை பண்ணாலும் சரி, உங்களால் தனியாக ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு கம்பெனி ஓனராக நீங்கள் ரிமூவே பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் வெரி ஹார்ட். அதேமாதிரி தான் ட்ரஸ்ட் பைலட்டாக இருக்கட்டும், நீங்கள் எதில் போனாலும் சரி இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி கிடையாது. ஸோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அந்த ரெப்புடேஷன் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ்ட்டு கேட்டிங்கன்னா தேல் ப்ராமிஸ் யூ வித் வெரி ஃபியூ, நீங்கள் $200 கொடுங்க, $300 கொடுங்க, ரிமூவ் பண்ணிடுவோம் அப்படின்வாங்க. ஸோ அப்போ ஹவு தே ஆர் ஏபிள் டு டூ இட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாபி பவர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 yearsக்கு முன்னாடி 7 yearsக்கு முன்னாடி வந்து நாங்கள் யூடியூப் அக்கௌண்ட், ஈபே அக்கௌண்ட் வந்து ஆரம்பித்த புதுசு. அண்ட் இந்த ஹரிகுரு இம்போர்ட்ஸ்க்கு நாங்கள் ஆரம்பித்த புதுசு. ஸோ அப்போ வந்து எங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் ரேஞ்ச் எவ்வளோ, இந்த மார்ஜின் எவ்வளோ, இந்தமாதிரி சில விஷயம் கால்குலேட் பண்ண தரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கௌண்ட்டை வந்து ஏதோ ஒரு ரீசனுக்காக வந்து பேபால் வந்து பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க. அது எப்போவுமே இந்த ஓவர்சீஸ்லேருந்து ஃபண்ட் ஏதாவது வந்துச்சு, நம்ம வந்து இந்த பேமெண்ட்லாம் கொடுத்துட்ருக்குறோம்ல இந்த இம்போர்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும். ஸோ அதுமாரி ஏதாவது வந்துச்சுன்னா ஏதோ அப்பப்போ யூடியூப் அது பேபால் விஷயம் நம்ம அதுக்கு பேசுவோம். அதுக்கு முன்னாடி ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் பேசியிருக்கிறேன் அது. ஸோ அந்த ஈபே அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 months வந்து எங்களால் எதுவுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் இந்தமாரி ரெப்புடேஷன் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் கிட்ட வந்து யாரோ ஒருத்தங்க இந்தமாரி கால் பண்ணுறப்ப அவங்க சொன்னாங்க இந்தமாதிரி நாங்கள் இதை பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ட்டு. அவங்க ஆக்சுவலி அதேமாதிரி பண்ணி கொடுத்தாங்க. ஸோ பண்ணி கொடுத்தது எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. எப்படி இது, நாங்கள் எல்லாத்தையும் ட்ரை பண்ணோம், 1008 இமெயில் அனுப்பிச்சோம், எப்படி இது அப்படின்னோடனே இல்லை வி ஹேவ் பீப்புள் வித் இன் ஈபே. ஸோ அவங்க மூலியமாக வந்து நாங்கள் ட்ரை பண்ணுவோம், இமெயில் செக்ஷனில் வந்து எங்களுக்கு இருப்பாங்க இவங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த கம்பெனி வந்து whomever it is, ஸோ இந்த கம்பெனி இந்த வேலை லாபி மூலிமா பண்ணாங்களேன்னு தெரியாது. பட் ஜென்ரலாக இந்த ரெப்புடேஷன் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ்க்கு எப்படின்னா தே ஒர்க் லைக் அ சிண்டிகேட். ஸோ அவங்க வந்து இங்கே ஏதோ ஒரு சின்ன ஒரு பிரான்ச் மாதிரி வச்சுருப்பாங்க லோக்கல் சிட்டியில், நீங்கள் சவுத் இந்தியாவிலையோ இல்லை ஃபிலிப்பீன்ஸ்லையோ ஏதோ ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க. பட் அவங்க வந்து யார் கூட ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மெயினாக வந்து நிறைய ரெப்புடேஷன் மேனேஜ்மெண்ட் ஏஜென்சிஸ் வந்து பெரிய ஏஜென்சிஸ் இருக்கும், யூரோப்பில் எங்கேயாவது ஒன்று இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட் லாபி பவர் இருக்கும். ஸோ இவங்க வந்து அவங்களுக்கு பே பண்ணிவிட்டு அவங்க வந்து அந்த வேலையை செய்வாங்க. இவங்க வந்து இந்த கஸ்டமர் கிட்டக்க ஒரு எக்ஸ் அமௌண்ட் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, ₹1,00,000 வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு 20,000 30,000 வந்து மார்ஜின் இருக்கும் வித்தவுட் டூயிங் மச் ஒர்க். ஸோ இவங்க சைட்லேருந்து பிரிட்டி மச் இந்த கார்பரேட் ரிமோல் ஸ்ட்ரைக் கொடுக்குறது இந்தமாதிரி விஷயங்கள்லாம் வந்து இஃப் இட் இஸ் டூவபிள் அப்படின்னா அதை பண்ணுவாங்க. இல்லைனா தே கோ த்ரூ தி அதர் ஷேடோ ரூட்ஸ் அப்படின்ற விஷயம் தான். ஸோ கைஸ், ஸோ ஐ திங்க் இதுதான் நம்ம பாயிண்ட் என்னென்னா இந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்றது வந்து
இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ். அதை நீங்கள் ஆக்சுவலி காட் பண்ண வேண்டியது, எஸ்பெஷலி இப்போ கரண்ட்டாக ஜென்ஸீஸ்லாம் வந்து தே ஆர் த சாஃப்டஸ்ட் ஜென்ரேஷன். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு யூனிட்டியும் கிடையாது, தே டோன்ட் ஹாவ் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நெட்வொர்க் கிடையாது, ஜாயின்ட் ஃபேமிலிஸ் கிடையாது, அண்ட் ரிலேட்டிவ் சுற்றி கிடையாது. தே ஆர் லிட்ரலி வந்து ஒரு ப்ரொடெக்ஷனே கிடையாது அவங்களுக்கு. அவங்க வந்து இண்டிவிஜுவலாக இருக்கிறாங்க. அவங்கள வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் மேனிப்புலேட் பண்ண முடியும், அவங்க ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் பண்ணிட முடியும். அண்டு இப்போ இந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷனுக்கு வந்து எது வந்து கடைசியாக வந்து அவங்களுக்கு கடைசியாக கை கொடுக்குது, நிற்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ நேபாள் நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கார்ட். அண்ட் டிஸ்கார்டு, யூடியூபு, இதில் தான் வந்து அந்த கம்ப்ளீட் ஒரு இதை வந்து ப்ரொட்டஸ்ட்டை வந்து கோஆர்டினேட் பண்ணி அப்போ பார்த்தீங்கன்னா ரூலிங் கவர்மெண்ட் வந்து தேர் ஏபிள் டு த்ரோ இட் அவுட். ஸோ இமேஜின் ஒரு மிலிட்ரி பவர் இருக்குது, தே ஹேவ் த ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ் எல்லாமே இருந்துமே வந்து வென் தே ஹேவ் பவர் டு ஒரு பெரிய அதோட பிக்கஸ்ட் பவரை வந்து வென் தே கேன் ஒரு இண்டிவிஜுவல்ஸ் ஜாயின் பண்ணி ஒரு கியூமுலேட்டிவ் பவர் வந்து அதோட பெருசாகுது அப்படின்றதுக்கான காரணம் வந்து இந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்ற அந்த ஒரு டூல் தான் அது. ஸோ ஜென்சிஸ்க்கு வந்து நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. அவங்களுக்கு இருக்கிற கடைசி அவங்களோட பாதுகாப்பு எது அப்படின்னா வந்து இந்த சோஷியல் மீடியாவும் அவங்களுக்கு இருக்கிற அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சும் தான். இதை வந்து சீர்குலைக்கிறதுக்கு வந்து பாலிட்டிக்ஸாக இருக்கட்டும், ரிலீஜியனாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதை சுற்றி இருக்குது. அண்ட் லெட்ஸ் ஃபைட் ஃபார் இட். ஸோ ஐ வுட் சே லைக் ஐட் ஸ்டாண்ட் வித் கேகே. அண்ட் இந்த கார்ப்பரேட் ஸ்ட்ரைக் வந்து இது வந்து அன்ஃபேர் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து ஐல் ஸ்டாண்ட் வித் தட். அண்ட் ப்ராபப்ளி ஐல் சென்ட் அன் இமெயில் டு யூடியூப் ஆன் திஸ் ஒன். அண்ட் நம்ம பண்ணுறதுனால எதுவும் நடக்க போகிறது கிடையாது. இஃப் இட் இஸ் ஆக்சுவலி லாபி பவர் அப்படின்னா எதுவும் நடக்க போகிறது கிடையாது. பட் இஃப் இட்ஸ் லைக் அன் ஏஐ ரிமூவல் அப்படின்னா வந்து ப்ராப்ளி தே மே ரீகன்சிடர். And so we'll see again another video guys, and thank you so much. இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து நீங்கள் தயவு செஞ்சு குரல் கொடுங்க, பிகாஸ் திஸ் இஸ் கோன் பி யுவர் உங்களோட ஃப்யூச்சரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. நாளைக்கு உங்களுக்கு ஒரு அநியாயமோ ஏதோ ஒரு அத்துமீறலோ நடக்கிறப்ப வந்து உங்களுக்கு ஒரு குரல் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா உங்களை ஈஸியாக நசுக்கிடுவாங்க. உங்களுக்கு ஒரு குரல் இருந்துச்சு அப்படின்னா வந்து உங்களை நசுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ திங்க் அபவுட் இட், அண்ட் வில் see again another video guys, and thank you so much, and cheers.